வணக்கம். வரலாற்று துளிகள் 6 நவம்பர். முதலில் 1763 வங்காள நவாப் மீர் காசிம் பாட்னாவை ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்ட கைப்பற்றுகிறார். இதுக்கு முன்னாடியே 1620 வாக்கில் பாட்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கண்ட்ரோல் இருக்குது. இப்போ இவர் அதை கைப்பற்றுகிறார். இதற்கு பதிலடியாக 1764 ஒரு வருஷம் கழிச்சு மன்ரோ அவருடைய தலைமையில் கம்பெனி படை, மன்ரோனா நம்மளுடைய மவுண்ட் ரோட்ல அவரோட ஸ்டாச்சு கூட இங்க இருக்குது இல்லையா, அவர் தான். அவரோட தலைமையில் ஒரு படை போகுது. அப்போ வங்காள நவாப் மீர் காசிம், அயோத்தியா நவாப் சிராஜ் உத்தோலா மற்றும் முகலாயமன் ஷா அலம் 3 பேர் சேர்ந்து இவரை எதுக்குறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து வந்த படையை கம்பைன்டு ஃபோர்ஸஸ் இவர் வெற்றி பெறுகிறார் பக்சர் என்ற இடத்தில். இது அந்த ஏரியாவில் இவங்களுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஆதிக்கம் அதிகமாவது காரணமாவது. பின்னாடி கல்கட்டா இவங்களுடைய கேபிட்டலா ஆவதற்கு இது வழிவகுக்குது. அதுக்கப்புறம் 1860 யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஆப்ரஹாம் லிங்கன் 16th பிரசிடென்டா பதவியேற்கிறார். 1888 லண்டன்ல இன்னர் டெம்பிள்ன்ற இடத்துல அந்த காலேஜில் மகாத்மா காந்தி பேரிஸ்டர் பட்டத்துக்காக பெற்று அங்கே ஜாயின் பண்றார். இதை முடிச்சுட்டு திரும்பி பாம்பேல அங்கே லாயராக அவர் ப்ராக்டிஸ் செய்கிறார். ஆனால் அவரால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியல. இவர் இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு இவர் சொல்றத இந்த உலகமே கேட்க போகுது. ஆனால் அந்த சமயத்தில் ஒரு ஜட்ஜுக்கு எதிர்க்க கூட இவருடைய வாதத்தை இவர் சரியாக வைக்க முடியாத ஒரு நிலைமை தான் அப்படி இருந்தது அவருக்கு. அப்புறம் ஒரு கிளையண்டோட கேஸுக்காக சவுத் ஆப்பிரிக்கா போகிறார். அங்கே ட்ரெயின்லேருந்து இவர் இறக்கி விடப்படும் போது அந்த நிறவரி எதிர்த்து இவர் குரல் கொடுக்கிறார். 6 மாசத்துக்காக போனவர் கிட்டத்தட்ட 25 வருஷம் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. பிறகு அந்த நிறவெறி எதிர்த்து இவர் போராடும் போது 1913 இதே நாளில் அரசு செய்யப்படுகிறார். 1917 பார்த்தோன்னா ரஷ்யாவில் போல்ஸ்விக் ரெவல்யூஷன் சொல்வார்கள். ரஷ்ய புரட்சிக்கு ஒரு பாகம் இது. யுனைடெட் ரஷ்யா ஃபார்ம் ஆகிறதுக்கு இது ஒரு வழி செய்த தினம் இன்றைக்கு. 1943 ஜப்பான் கண்ட்ரோல்ல இருந்து அந்தமான் நிக்கோபார் அந்த பகுதிகள் சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட ஒப்படைக்கப்படுகிறது. சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூர்ல ஆசாத் இந்தியா கவர்மெண்ட் இன் எக்ஸைல் ரன் பண்ணிட்டு இருந்தார். ஜப்பானுடைய உதவி கேட்கிறார். அப்போ ஜப்பான் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டை சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட ஒப்படைக்குது. அந்த இடத்துல இவர் முதல் சுதந்திர இந்தியா இந்த கொடியை இவர் ஏற்றுறாரு சுபாஷ் சந்திர போஸ். 1985 மைக்ரோசாஃப்ட் ஃபர்ஸ்ட் விண்டோஸ் 1 அந்த வெர்ஷனை ரிலீஸ் பண்ணி பர்சனல் கம்ப்யூட்டர்ல ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ண தினம் இது என்று சொல்லலாம். இதை தவிர்த்து சவுத் ஆப்பிரிக்காவில் காந்தியை பற்றி ஒரு விவரமான ஒரு வீடியோ